போன வருடம் மே 21 நடந்த ஒரு கேஸ் ஏப்ரல் 13 2025 அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அதாவது 1 இயர் கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணப்பட்டார். ஐ திங்க் 1 மாதம் 1 நாளுக்கு அப்புறம் பெயில் கிடச்சிருக்கு அவருக்கு. இப்போ எல்லாம் பெருசாக பேசப்படுறது இந்த கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, போக்சோவில் எப்படிப்பா 1 மாதத்தில் பெயில் கிடச்சிச்சு? பிகாஸ் போக்சோவாக இருக்கட்டும் இல்லை கூண்டாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு சிவியர் கிரைம் எல்லாமே இருக்கும்போது மினிமம் 90 days, நான் சொல்கிறது மற்ற கிரைம்கே 60 to 90 days மினிமம். ஓகே, அதை தாண்டி 6 மாதம் 1 வருஷம் சில கேசஸ்லாம் வெளியிலே வராம உள்ளேயே இருந்து கேஸ் நடத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து விசாரிப்புக்காகவே உள்ள இருப்பாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. அது நிரூபணம் ஆகாமே உள்ள இருப்பாங்க. இப்போ இதே என்னாச்சு? ஆக்சுவலி பொள்ளாச்சி கேஸ் என்னாச்சு? பெயில ஒரு வாட்டி கூட வெளில வரலையே 6 வருஷத்துல. உள்ளதானே இருந்தாங்க. உள்ள இருந்து அப்படியே ட்ரையலை கண்டெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அப்படியே ஜெயில் மாதிரி சென்ட்ரல் பிரிசன் போயிட்டாங்க. இன்னைக்கு இப்படிதான் நடக்கும். நம்மளே ப்ராக்டிக்கலாக நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்றோம். நிறைய போக்சோ கேசஸ் இந்த மாதிரி நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 1 வருஷம் அதுக்குள்ள 90 days ஆகுதா, சார்ஜ் ஷீட் வேகமாக ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணி அப்படியே ட்ரையல் நடக்கும். ட்ரையலில் கன்விக்ஷன்னா வெளியே வர வாய்ப்பே கிடையாது. பெயில்ன்ற கான்செப்டே அங்கே இல்லாமல் போயிடும். போட்டாலும் ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் பெயில் அந்த இடத்துல. ஓகே, இந்த இன்சிடென்ட் நடக்குது. அப்புறம் அப்போ வந்து ஒரு லைக் ஷார்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நடக்குது, ஒரு 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது. 2 சிறுமிகள், 14 வயது 17 வயது சிறுமிகள் வந்துட்டு இவர் வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணாருன்னு சொல்லி செக்ஷன் 9 Clause L, Subclause M and Section 10 of POCSO Act. Aggravated sexual assault, 2 years to 7 years punishment minimum. Okay. ப்ளஸ் அதை தாண்டி போக்சோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இது போச்சு, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. அவர் அப்ஸ்கேண்ட் ஆனார். அப்ஸ்கேண்ட் ஆனது அது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ஓகே, ஏன்னா காவல்துறை தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவரை ஒரு வாட்டி கூட என்கொயரிக்கு கூப்பிட்டு இவர் வந்து என்கொயரிக்கே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்பில் இங்கே வந்து சொல்லப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல. ஓகே,